எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விரால் மீன் பிடிக்கிறதுக்கு பைட் கேஸ்ட் ரீல் ரொம்ப விலை கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான ரேட்டில் நல்ல ரீலாக 2 ரீல் இருக்குது. 2 ரீலை பற்றி நான் இன்றைக்கி வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு ரீல் சரியில்லை. நான் வாங்கி அந்த ரீலை வாங்கி 1 மாதம் ஆகுது. அந்த ரீல் சரியில்லை. அது எந்த ரீல் காட்டுறேன். இப்போ நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரீலில், பழைய ரீலில் வந்து அதே ரீல் லுக்கானாவில் வந்து மறுபடியும் ஒரு பைட் கேஸ்ட் ரீல் வாங்கியிருக்கிறேன். அதை நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த ரீலை வருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மக்கிட்ட வந்து பால் செட்டு, அப்புறம் வந்து ஸ்பைடர் பால் செட்டு, பாப்பா பால் செட்டு, அப்புறம் ஃபிஷிங் சம்மந்தமான எல்லாமே வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பால் செட்டு நம்ம ஓனாக வீட்டிலே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வேணுன்றவங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன், கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2000க்குள்ளே வாங்கினீங்கன்னா ரீலு பைட் கேஸ்ட் ரீலு அது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது. பட்டு நம்ம மீன் அடிக்கும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த மிஷினை தேஞ்சிடும். 2000க்கு மேலே அதே மாதிரி ஒரு 3000க்குள்ளே 3000 3500க்குள்ளே நீங்கள் ரீல் வாங்கினீங்கன்னா தரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு. இதில் வந்து எது நல்ல ரீல்னு இப்போ நான் காட்டுறேன். வாங்க இந்த இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இந்த ரீலுக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மாதிரியே பார்க்குறீங்க. அப்படியே புதுசாக ஒரு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குதுன்னு கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லுவேன். இல்லைனா என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, இதுலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் நேராக கால் பண்ணலாம். அந்த மாதிரி ரீலு, ஃப்ராகு, ராடு அந்த மாதிரிலாம் வேணுன்றவங்களுக்கு நான் வாங்கி போட்டு விடுவேன். உங்களுக்கு நல்லா தரமாக விரால் மீன் பிடிக்கிறதுக்கோ இல்லை கட்லாருக்கு பிடிக்கிறதுக்கோ நல்ல பொருளாக பார்த்து வாங்கி போட்டு விடுவோம். உங்களுக்கு இது வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. எல்லாருமே மீன் பிடிச்சி நல்லா இருக்குது நண்பான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஃபெயிலியர் ஆகுதில்லை. இது வந்து ரீல் பார்த்தீங்கன்னா லுக்கானா கம்பெனி தான் இருக்கிறதுலே நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இதில் வந்து நம்மளுக்கு ரீல் வைக்கிறதுக்கு ஒரு கவர் ஒன்று கொடுத்துக்கிறாரு. இது வந்து ரீல் வச்சுட்டு கவர் போட்டு டைப் பண்ணிக்கலாம். அப்படி சுருக்கு பை மாதிரி அந்த வெத்தலை பாக்கு போடுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அது மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பச்சை கலர் ரீல் வாங்கிக்கலாம். இதில் இந்த 2 ரீலும் ஒரே ரீல் தான். இது ரெட் கலரு, இது பச்சை கலரு. ஆனால் இதை விட இந்த ரெட் கலரை விட இந்த பச்சை கலர் வந்து ஒரு 150 ரூபா ரேட் எக்ஸ்ட்ரா வரும். அது என்ன காரணம்னாக்கா இந்த ப்ரைடு கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக வரும். பாருங்கள், ப்ரெடிட்ரு லுக்கானா ப்ரெடிட்ரு சூப்பராக இருக்கு பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த லாக்கை போட்டு நம்ம ப்ரைடை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்படி சுற்றும் போது இந்த லாக்கு தானாக போய் ஓப்பன் ஆகணும். இந்த லாக் வந்து தானாக ஓப்பன் இப்படி போய் லாக் வீணும். அப்போ தான் ரீல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்குது ரீலு. இதனோட இது வெயிட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 6.5 kg தான் போட்டுக்கிறாங்க. கெப்பாசிட்டி வந்து 6.5 kg தான் போட்டுக்கிறாங்க. லுக்கானா ப்ரெடிட்ரு கம்பெனி. இது பாருங்கள், செட்டிங் பாருங்கள். செட்டிங் இதில் 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து இப்போ இந்த மாதிரி பெரிய பொம்மை, இந்த மாதிரி துஷ்மனு, இந்த மாதிரி ஒரு 17 கிராம் 16 கிராம் இந்த மாதிரி ஃப்ராக்லாம் வந்து 3 இல்லை 4 வச்சு அடிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஃப்ராக், இந்த மாதிரி சின்ன ஃப்ராக்லாம், இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற ஃப்ராக்லாம் வந்து 6 7 இந்த மாதிரி 8 7 கிராம் ஃப்ராக்லாம் 8 வச்சு அடிக்கலாம். நல்லாயிருக்கும். நான் அது ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். திரும்ப மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரைடு ஒன்று காட்டுறோம், சூப்பராக இருக்கும். காட்டாது இங்கே காட்டாது. ப்ரைடு விசோலிக்கு இந்த ப்ரைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த ப்ரைடை வச்சு தான் நம்ம வந்து மீன் பிடிச்சிருக்கிறோம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 300 மீட்ரு 1500 ரூபா வரும். 300 மீட்ரு 1500 ரூபா. இதில் வந்து நான் கிட்டத்தட்ட 15 கிலோ 16 கிலோ தேலி வரைக்கும் ஏற்றிருக்கிறேன். நம்ம சேனலில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். தேலியே 5 கிலோ 16 கிலோ தேலி ஏற்றிக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல ஒர்த்தான ப்ரைடு. இது வந்து 2 கலரில் வரும். பச்சை கலரில் வரும், அப்புறம் ப்ளூ கலரில் வரும். நம்ம ஏற்கனவே வச்சுக்கிறது வந்து பச்சை கலரு, காலி ஆகிடுச்சு. பச்சை கலரு, இது வந்து ப்ளூ கலரு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. விசோலிக்கு 300 மீட்டர் 1500 ரூபா வரும். நல்ல தரமாக இருக்கும் ப்ரைடு, சூப்பராக இருக்கும். வேணும்னா என்கிட்ட கால் பண்ணிங்கன்னா நான் அது கூட வாங்கி தருவேன் உங்களுக்கு. இந்த ப்ரைடு வந்து நீங்கள் பைட் கேஸ்ட் ரீலில் வந்து 4 டைம் ஏற்றலாம். இந்த மாதிரி பைட் கேஸ்ட் ரீலில் 4 டைம் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதையே பெரிய ரீல் ஸ்ப்ரிங்கிங் ரீல்னாக்க 2 டைம் ஏற்றலாம். இந்த ப்ரைடு 300 மீட்டர் இதில் வந்து 4 டைம் ஏற்றலாம்.
பாருங்க இதில் இன்னொன்று காட்டுறேன். இப்போ இதே லுக்கானா ப்ரெடிட்டரில் வந்து நான் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 வருஷமாக இந்த ரீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பாருங்கள் இதில் என்ன ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா, இந்த லாக் இருக்குது பாருங்கள், இந்த லாக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகலை. இந்த லாக் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் மீன் அடித்து லாக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இப்போ இதை ஆயிடுச்சு. லாக் பண்ணிட்டேனா பாருங்க, லாக் பண்ணிட்டா பாருங்க அப்படியே ரிவர்ஸில் சுற்றும் பாருங்க. இங்கே பாருங்க தானே ஒர்க் பாருங்க, சுற்றுது பாருங்க அப்படியே. இது இப்போ என்ன ஆகுதுன்னா, மீன் அடித்து லாக் பண்ண முடியல நம்மளால், மீனையும் நம்மளால் கரையாற்ற முடியல. இங்கே பாருங்க லாக்கில் தான் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி இதுவாகுது, ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது, இந்த மாதிரி ரிவர்ஸில் சுற்றுது. அதனால் என்ன பண்ணேன், சரி இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வேறையாக மாற்றி வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரீலை வாங்கினேன். 3500 ரேட். சீசர். இந்த ரீல் வந்து சீசரு 9 kg ட்ராக் வந்து 9 kg. இதை இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ரீலை யாரும் வாங்காதீங்க. சீசர் ரீல் வந்து யாருமே வாங்காதீங்க. பொருள் வந்து தரம் இல்லை. 3500 ரூபாய்க்கு இந்த ரீல் வாங்கினா பொருள் நல்லா இல்லை. ஏற்கனவே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ரீலை வச்சுருக்கிறாரு, அவர்கிட்டே இந்த பொருள் சரியில்லை. இதில் என்னென்ன ஃபால்ட் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. பாருங்க இந்த லாக்கு வந்து நம்ம போட்டு இப்படி லாக்கை போட்டு அடிச்சுட்டு சுற்றினோம்னா அந்த லாக்கு தானாக ரிலீஸ் ஆகணும். இது என்ன ஆகுனா, ஒரு நேரம் அந்த லாக்கு ரிலீஸ் ஆகுது, நம்ம கட்டவரால் தட்டுற மாதிரி இருக்குது. இந்த லாக்கு பிரச்சனை ஒன்று வந்து அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ரொட்டேட் ஆகுது பாருங்கள். இதை வந்துட்டு போகுது பாருங்கள். இது பாருங்கள், இந்த ரீலில் இதை போகுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ப்ரைடை ஒரே சமமாக சுற்ற வைக்கிறது. இது ப்ரைடை வந்து ஒரே சமமாக சுற்ற வைக்கிறது. போயிட்டு வருது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம சுற்றும் போது போயிட்டு வரும். இதில் என்ன ஆச்சுன்னா, இங்கே பாருங்கள், இதை நல்லா நோட் பண்ணுங்கள். நான் வாங்கின புதுசுலேருந்தே கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி டைட்டாக சுற்றுற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், கிரீஸ் தடவிட்டு இதெல்லாம் இந்த ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கிரீஸ் வச்சு தடவிட்டு தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். வாங்கி 1 மாதம் தான் ஆகுது. இது இங்கே பாருங்கள், அப்படியே நின்றுடுச்சு பாருங்கள், சுத்தவே இல்லை பாருங்கள். இந்த ரொட்டேட் ஆகிறது வந்து ஸ்டெக் ஆகி ஒரே இடத்துல நின்றுடுச்சு. அதே மாதிரி இதையும் சுத்த முடியல பாருங்கள், எவ்வளோ டைட்டாக இருக்கு பாருங்கள். பாருங்கள், அதுதான் இந்த ரீலை வாங்காதீங்க. இது பாருங்கள், இவ்வளோ சுத்தம் அது நவரவே இல்லை பாருங்கள். இது இதே இடத்துல வந்து ஸ்டெக் ஆன மாதிரி நின்றுடுச்சு. பாருங்கள், இந்த லாக் செட்டிங்கும் சரியில்லை. இதில் சீசர் ரீல் 3500 ரூபாய் ஊற்றிக்கிச்சு. இதுக்கப்புறம் நான் இது யாருக்குனா கொடுத்து சர்வீஸ் பண்ணால் தான் இது எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த ரீல் தயவுசெய்து சொல்கிறேன், சீசர் ரீல் வந்து யாருமே வாங்காதீங்க. நல்லா இல்லை, பொருள் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் அது உங்கள் இஷ்டம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த ரீல் நல்லா வாங்காதீங்க. லுக்கானா ப்ரெடிட்டர் வந்து 2800. இந்த இது வந்து 2700. ரெட் கலர் வந்து 2700. இதில் வந்து லெஃப்ட் சைடும் கிடைக்கும், ரைட் சைடும் கிடைக்கும். உங்களுக்கு தனித்தனியாக தான் கிடைக்கும். அதிலே பச்சை கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். இதை விட ஒரு 150 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். 2850. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைடு கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அவ்வளோதான் நண்பர்களே. உங்களுக்கும் வந்து இப்போ இந்த இதில் வந்து எது நல்லதுன்னு உங்களுக்கு காட்டும் பாருங்கள். சீசர் ரீல், ப்ரெடிட்டர். இதை விட இந்த நம்ம ப்ரெடிட்டர் வந்து ரேட்டு கம்மி தான், ஆனால் நல்லா வருஷ கணக்கில் உழைக்குது, நல்லாயிருக்கு. நீங்கள் ப்ரெடிட்டர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் விராலுக்கு வந்து பெஸ்ட்டான ரீல் இது தான், நல்ல தரமான ரீல். ஒரு கம்மி பட்ஜெட்டில் இது நல்ல ரீல். அதே மாதிரி ப்ரைடு பார்த்தீங்கன்னா, இது தரமான ப்ரைடு, சூப்பரான ப்ரைடு. நீங்கள் நம்பி வாங்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. வேணும்னா நான் வாங்கி உங்களுக்கு போட்டு விடுவேன், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ நான் வந்து முக்கியமாக நான் இந்த வீடியோ போடணும், இந்த சீசர் ரீலுக்கு அவசரமே இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சேன், போட்டேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய்.